எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் புதுசா ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருந்தாரு. அந்த பாலிசி டாக்குமெண்ட் வீட்டுக்கு வந்ததுமே எடுத்து அதை படிச்சு பார்த்துட்டு அவருக்கு அதுல சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாம இருந்தது, கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது. ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நம்ம இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்ததுக்கு அப்புறம் அதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் புரியல, இல்ல நம்ம ஏற்கனவே நம்ம கேட்ட விஷயத்துல இருந்து மாறுபட்டா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. நம்ம பார்த்தோம்னா பாலிசி டாக்குமெண்ட் கிடைச்சதுல இருந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அந்த பாலிசி டாக்குமெண்ட் ரிவ்யூ பண்றதுக்கும் அந்த பாலிசியை கண்டினியூ பண்ணலாமா இல்ல க்ளோஸ் பண்ணலாமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு டயத்துக்கு பேர் தான் ஃப்ரீ லுக் பீரியட்னு சொல்லலாம், இல்ல ஃப்ரீ லுக் ப்ரொவிஷன் சொல்லலாம், சில இடத்துல லுக் இன் பீரியட்னு சொல்லுவாங்க. இது ஒவ்வொரு பாலிசிக்கு பொறுத்த மாதிரியும் இல்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரியும் மாறுபடலாம். இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு பாலிசி எடுத்தவர் அவர்கிட்ட சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அந்த பாலிசியில இருக்கா, என்ன ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல எடுத்திருக்காங்க, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கவர் ஆகுது, அவர் உண்மையுமே எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள்லாம் அதுல இருக்கா அப்படின்னு சொல்லி கோ த்ரூ பண்றதுக்கான அந்த ஒரு காலகட்டம் தான். இப்போ இதுல உள்ள போய் பார்க்கும்போது அவரு நினைச்ச மாதிரி அந்த டீடைல்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவர் கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணனா அவர் என்ன பிரீமியம் பேமெண்ட் பண்ணியிருந்தாரோ அந்த பிரீமியம் எந்த ஒரு சார்ஜஸ் இல்லாம திருப்பி வந்துடும். மேலும் அவருக்கு வந்து இந்த ஒரு கேன்சலேஷன் போகணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாருன்னா அவர் கண்டிப்பா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை நாட வேண்டியிருக்கும், இல்ல அதோட பிரான்ச் வந்து போய் பார்க்க வேண்டியது இருக்கும். அப்போ அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம், மேலும் அவங்க ரிட்டன் லெட்டர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சப்மிட் பண்ணும்போது நம்ம அந்த பாலிசி பிடிக்கலன்னா நம்ம தாராளமா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ பொதுவாக பார்த்தோன்னு சொல்லி கேட்டா இந்த லுக்கின் பீரியட் என்னன்னு சொல்லிக்கிட்டா ஃப்ரீ லுக் பீரியட் அப்படின்றது ஒரு 10 இருந்து 30 நாட்களுக்குள்ள இருக்கும். அது இன்சூரன்ஸ்ல இப்போ லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி அப்படின்னா ஒரு 10 இருந்து 30, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெல்த்ல அதே மாதிரி இருக்கும். மேலும் பென்ஷன் பிளான்ஸ் அப்படின்னு ஒரு 10 முதல் 20 நாள், அந்த மாதிரி ஒவ்வொரு பாலிசிக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரீ லுக் பீரியட் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் நம்ம அந்த பாலிசியை முழுமையாக படிச்சு பார்த்து நமக்கு சொன்ன விஷயங்களா இருக்கா அப்படின்னு சொல்ல தெரிஞ்சுக்கிட்டு முழு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட அந்த பாலிசியை நம்ம கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா கேன்சல் பண்ணி. இதைத்தான் ஃப்ரீ லுக் பீரியட் இல்லைன்னா ஃப்ரீ லுக் ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு ஷேர் பண்ணல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் இது மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட கம்யூனிட்டி குரூப்ல தாராளமாக ஜாயின் பண்ணலாம். நான் உங்களோட ராஜேஷ். சிந்தனைகள் பெரிதாகட்டும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.